இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் செய்ய போறோம். இங்க KFC ஸ்டைல் சிக்கன் சாப்பிட்டீங்க, ஆனா KFC ஸ்டைல் ஃபிஷ் சாப்பிட்டுருக்கீங்களா? இது எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்றும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். மீனை தலையும் வாழையும் விட்டுட்டு நல்லா கழுகி சுத்தப்படுத்தி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கழுவி வச்சிருக்க மீன் எடுத்து அதில் போட்டு நல்லா மீனில் ஃபுல்லாக கவர் ஆகுத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு லெமனுடைய ஜூஸ் எடுத்து அதில் ஊற்றிடலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் அதில் படுத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீன் எடுத்து ஓட்ஸில் பிரட்டி விட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். இப்போ கவர் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து சூடான எண்ணெயில் போட்டுடலாம். 2 பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய KFC ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இது அப்படியே சூடாக கிறிஸ்பியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு டேஸ்ட்! நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.